நடிகர் நீங்க சொன்னீங்க மீடியால வந்து பேசினா அவர் எதுக்கு பேசிதார்? என் குடும்பத்துல எல்லா குடும்பத்திலும் பஞ்சாயத்து இருக்குல்ல, எல்லா குடும்பத்துக்கும் மீடியாக்காரன் வருவானான்னு தெரியல. இது டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க யார் வேணாலும் போய்க்கலாம். ஆனால் இப்போ டிவோர்ஸ் பண்ணாம இருக்கிறதா பிரச்சனை. அப்ப விவாகரத்து பிரச்சனை இல்லைங்க. நிறைய பேர் என்ன விவாகரத்து பிரச்சனை, அவர் விவாகரத்து பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஜோசியர் ட்ரெண்ட் ஆனார். நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும், நான் அப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும். அவருக்கே 3 பொண்டாட்டி. ஜாதகத்தை வச்சு இவங்களுக்கு அஃபேர் இருக்கு, கண்டிப்பா ஈஸியா கண்டுபிடிக்கலாம், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சார், இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்த விவாகரத்து அப்படின்றது அதிகமாயிட்டே வருது. இப்போ ரீசெண்டா கூட ஒரு பிரபலமான நடிகர் வந்து மனம் நொந்து ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தாரு, நம்ம எல்லாருமே பார்த்தோம்ல சார். விவாகரத்துகள் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் சார்? விவாகரத்து பிரச்சனை இல்லைங்க. நிறைய பேர் என்ன விவாகரத்து பிரச்சனை, அவர் விவாகரத்து பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, விவாகரத்து பண்ணாம வச்சுக்கிட்டு இருக்கதான் பிரச்சனை இல்லைங்களா? அப்ப ஒண்ணு சைடுல ட்ராக் ஓட்டிக்கணும், சைடு ட்ராக்கை மெயின் ட்ராக் கொண்டு வரணும். என்ன செய்யணும், மெயின்ல இருக்கிறத டிவோர்ஸ் பண்ணிடணும். அதான உண்மை. அப்ப ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணுவேன்னு சொன்னா பஞ்சாயத்து வரத்தான் செய்யும். ஓகேங்களா? அப்ப ஏதாச்சும் ஒன்று முடிவு எடுக்கணும். பொதுவா ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரி கிரகங்கள், எந்த கிரகங்கள் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு எடுக்கும் அப்படின்னு பாக்குறப்ப சுக்கிரன் அப்படின்ற கிரகம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராசியில சுக்கிரன் இருக்கு, அந்த ராசிக்கு அடுத்த ராசியில வக்ர கிரகங்கள் இருந்தா, இப்போ வக்ர கிரகங்கள் வந்து பின்னால வந்து அடிக்கணும், இம்பாக்ட் பண்ணும், ஹிட் பண்ணும். அப்போ ஒரு கிரகம் வக்ரமா இருக்கு, அந்த வக்ர கிரகம் பின்னால வந்து ரிவர்ஸ் வந்து ஹிட் பண்ற இடத்துல சுக்கிரன் இருந்தா அந்த சுக்கிரன் 2 திருமணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன்றது மனைவி. அப்போ ஒரு ஜாதகத்தை திறக்கிறோம், திறந்தோடனே சுக்கிரன் ஒரு ராசியில இருக்கு, அடுத்த ராசியில புதன் இருக்கு, அந்த புதன் வக்ரமா இருக்கு. அப்போ இவங்க மனைவி வேற ஒரு பையனை திருமணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுலயே வந்து இன்னொரு சின்ன என்னன்னா, இந்த கிட்டான இந்த புதன் வந்து இல்லைன்னா ஏதோ ஒரு கிரகம் வந்து சுக்கிரன் அடிக்குது. அடிக்கும் பொழுது இந்த ஜாதகர் ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணோட உறவுலையே ஏற்கனவே திருமணமான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப சுக்கிரனோட இதே கண்டிஷன்ல குருவுக்கு அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் வக்ரமா இருக்கு, அல்லது சுக்கிரனோட இருக்கக்கூடிய கிரகமும் சுக்கிரனுக்கு அடுத்த ராசியிலே வக்ரம், குருவோட இருக்கக்கூடிய கிரகமும் குருவுக்கு அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகமும் வக்ரமாச்சுன்னா அது பின்னால வந்து குருவை இம்பாக்ட் பண்றப்ப குருங்கிறது ஜாதகர். அப்ப ஜாதகருக்கு 2 உறவுகள் ஏற்படும். அப்ப ஒரே ஜாதகத்திலேயே சுக்கிரனும் இதே மாதிரி அடி வாங்கி குருவும் அடி வாங்கிருச்சுன்னா கண்டிப்பா இவங்க எவ்வளவு கல்யாணம் பண்ணி எவ்வளவு லவ்வபுல்லா இருந்தாலும் 2 ட்ராக் ஓட ஆரம்பிச்சு 2 பேருக்கும். அது எப்படி ஓடலாம்? 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறமாவே ஒரு எக்ஸ்டர்னல் மேரிட்டல் அஃபேரா இருக்கலாம், அல்லது கல்யாணத்தை பிரேக் பண்ணிட்டு 2 பேருமே ப்ராப்பராகவே செகண்ட் மேரேஜ் போய்க்கலாம், அல்லது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒன்னொன்று எடுத்துக்கலாம், அல்ல ஒன்றை கட் பண்ணிவிட்டு ஒன்னொன்றுக்கு போயிடலாம். இப்படின்றப்ப இது வந்து அந்த பொண்ணு ஜாதத்துல இருக்கு. அந்த பொண்ணு ஜாதத்துல எப்படி இருக்குன்னா குருவையும் செவ்வாயும் டேமேஜ் பண்ணும். அப்போ அந்த செவ்வாய்ங்கிறது ஒரு பெண் ஜாதத்துல கணவன். அப்போ ஒரு பெண் ஜாதத்துல குருவும் செவ்வாயும் டேமேஜ் ஆகி ஒரு ஆண் ஜாதத்துல குருவும் சுக்கிரன் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கு 2 கல்யாணம். அப்போ இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சா என்ன ஆகும்? ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வரத்தானே செய்யும். அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டது. இது வந்து ஒரு நடிகர் இல்லைங்க, யாரா இருந்தாலும் இது நடக்கும். ஏது நடிகருக்கு பெருசு அப்படின்னா அவங்க வந்து பெருசா பேசுறாங்க. என்ன கேட்டா ஒரு நடிகர் நீங்க சொன்னீங்க மீடியால வந்து பேசினா அவர் எதுக்கு பேசிதார்? என் குடும்பத்துல எல்லா குடும்பத்திலும் பஞ்சாயத்து இருக்குல்ல, எல்லா குடும்பத்துக்கும் மீடியாக்காரன் வருவானான்னு தெரியல. அது தேவையில்லை. ஒரு பர்சனலான ஒரு விஷயத்த அவர் வாழ்க்கையில அப்ப எத்தனை குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப எல்லாருக்கும் நீங்க மீடியா மைக்க தூக்கிட்டு போய் எத்தனை டெய்லி ஒரு 10 லட்சம் வீடியோ போடணும் டெய்லின்ற மாதிரி அது மேனேஜ் பண்ண தெரியல ஒண்ணு. இல்லைன்னா அவங்க கேட்கக்கூடிய செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு பிரேக் பண்ணிட்டு வெளியே வரணும். ஏன்னா ஜாதகத்துல அப்படி இருந்தா அப்படிதான் நடக்கும். அப்ப இன்னொரு இதை ஹேண்டில் பண்றது பிரச்சனை. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்க இல்லைங்களா? நிறைய பேர் வந்து இப்ப இன்னொரு நடிகரும் முக்கியமான இப்ப அவரு ஃப்ரேம்ல அவர் தான் இருக்கிறாரு, அவருக்கும் விவாகரத்து பிரச்சனை ஓடித்தானே இருந்துச்சு. அவரும் அதே மாதிரி ஒரு இதுக்குள்ளதான் வந்திருக்காரு. அவர் வந்து இன்னொரு நடிகையோட சுத்தி இருக்காரு, அவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணி அது டிவோர்ஸுக்கு வரைக்கும் போயிருக்கு. பிரச்சனை என்னன்னா, இது டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க யார் வேணாலும் போய்க்கலாம். ஆனால் இப்போ டிவோர்ஸ் பண்ணாம இருக்கிறதா பிரச்சனை. அப்ப டிவோர்ஸ் பண்ணாம இருந்தா பஞ்சாயத்து வரத்தான் செய்யும். அப்படின்றப்ப ஒரு ஜாதகத்துல இந்த சுக்கிரனோட இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை, குருவோட இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா இது நடக்கும். அந்த ஜாதகத்திலேயே குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா அவங்க வந்து வழக்காடு பண்றதுக்கு போவாங்கன்றது விதி. அப்ப குரு செவ்வாயும் சேர்ந்திருக்கும், குரு சந்திரன் சேர்ந்திருந்தா அது அவமானமாகவும் மாறும். இப்போ குரு செவ்வாய் சேர்ந்தா நான் வழக்காடு பண்ற மட்டும் போவேன், எத்தனை கோர்ட்டு எத்தனை கேஸ் நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஒருத்தன் கேஸ் மட்டும் ஊரெல்லாம் தெரியுதுன்றப்ப அவன் ஜாதகத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து, குரு சந்திரன் வந்து அவமானத்தை குறிக்கக்கூடிய குரு செவ்வாய் இணைவு, குரு சந்திரன் இணைவு, சூரியன் புதன் இணைவு தனித்திருப்பது இந்த ஒரு இன்டிமேசியை குறைக்கும். ஏதோ ஒரு பஞ்சாயத்து அது இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஜாதத்துல இருக்கும்போது அவர் 2வது திருமணத்துக்கோ இல்லைன்னா 2வது உறவுக்கோ இல்லைன்னா பஞ்சாயத்துக்கோ போறாரு. இதை மாத்த முடியுமா சார்? இல்ல இதுக்கு ஏதாவது பரிகாரம்? ஒன்றும் முடியாது, எதுவுமே அப்படி மாத்துறதா இருந்தா எல்லாரும் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது சரிங்களா? இப்ப மாத்துறதா இருந்தா இப்ப நான் உதாரணத்துக்கு நான் யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசல, புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுறேன். இப்ப சமீபத்தில் ஒரு பெரிய ஜோசியர் ட்ரெண்ட் ஆனார். நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும், நான் அப்படி ஆக்கணும். அவருக்கே 3 பொண்டாட்டி. அவர் சரி செய்யறதுனா என்ன செஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் அவருடைய லைஃப் என்ன செஞ்சிருக்கணும்? சரி பண்ணிருக்கணும். அவருக்கே 3 பொண்டாட்டி. அவருக்கு கதை எல்லாத்தையும் பாக்குறப்ப வரலாறுகளை படிக்கிறப்ப
அவருக்கே 3 மனைவின்னு சொல்றாங்க. அது தப்பா ரைட்டான்றது நம்மளுக்கு தேவையில்லாது. அவருக்கு பல்லு இருக்கு பக்கோடா சாப்பிட்றான்றமே நமக்கு கடந்து தான் போகணும். ஆனால் அது சரியா தப்பான்றது நம்மளுக்கு இல்லை. நான் சொல்லுவது இது சரியாக தப்புன்னு நீங்க சொல்லி அதை சரி செய்ய முடியும்னு நினைச்சீங்கன்னா அவர்னாலே முடியல. தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டி இல்லைங்களா? வசிஷ்டர் வந்து அவங்களுடைய அவை ஜோசியர். ஜோசியருக்கெல்லாம் பிதாமகன் அவர் தான். அவரே வந்து தசரதுக்கு 60,000 முன்னாடி கல்யாணம் வச்சிருக்காருன்றப்ப இது அப்படித்தான் நிற்கும். அப்படின்ற மாதிரி இயற்கை அப்படிங்கிறது விதி அப்படிங்கிறது நடக்கும். என்ன பண்ணாலும் நடக்கும். நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க சரவணன் பெயர் வச்சிருக்கவங்களுக்குலாம் 2 திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது பெயர்களை வச்சோ கண்டுபிடிக்க முடியும்? எல்லா பெயர்களை வச்சு கண்டுபிடிக்க முடியுங்க. எல்லா பெயர்களையும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நான் சொன்னேன்னா அது வந்து எல்லா பெயர்களையும் இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ சரவணன்றதை நான் ஏன் சொன்னேன்னா, நம்ம அது முருகனாவே வச்சுக்கலாமே, சரவண பொய்கையில் இருக்கிறது வள்ளி தெய்வானையோட இருக்கிறாருன்னு சொல்லி வச்சுக்கலாமே தவிர, வேற எல்லா பேர்களையும் சொல்லும்போது என்ன ஆயிருதுன்னா ஒவ்வொருத்தவங்களும் பர்சனலாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த பேர்களில் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு பயப்படுறாங்க. அவங்க இதுதான் நம்மளை பொறுத்தளவுக்கு பேர் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு ஜாதக ரீதியாகவும் சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது. ஆனால் இந்த அமைப்புகளில் சூரியன் புதன் தனியாக சேர்ந்துருக்குங்க. நான் சொல்ல போறேன், சூரியன் புதன் தனியாக சேர்ந்துருக்கு. அதுக்கு 1-5-9 சந்திரன் இருக்குன்னு வைங்க. இந்த ஜாதகர் வேறு ஒரு குழந்தையை வளர்ப்பார். வேறொரு குழந்தைன்னா சார், இப்ப இந்த ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு, அவங்க ஜாதகத்துல வந்து குரு சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்கு. வேற எந்த கிரகங்களும் இந்த காம்பினேஷன்ல இடையில மாட்டல. அந்த கண்டிஷன்ல 2 மணி டிவோர்ஸ் பண்ணிடுவாரு. இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணாம இன்னொரு லேடி வளர்ப்பார். அந்த லேடிக்கு ஒரு குழந்தை ஆல்ரெடி இருக்கு. அப்படி இருக்கலாம். அல்லது இவரே ஒரு தத்து பிள்ளையா இருக்கலாம். நான் சில இடங்கள்ல கேட்கிறப்ப நானே வந்து செகண்ட் ஒய்ஃபோட, எங்க அப்பாவுக்கு செகண்ட் ஒய்ஃபோட குழந்தை நானு. ஆனா எங்க அம்மா இருந்தாங்க, என்னோட ஃபர்ஸ்ட் அம்மா தான் என்ன வளர்த்தாங்க. அப்ப என்னன்னா சூரியன் புதன் சந்திரன் சேரும் பொழுதும் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அப்போ ஒரு குடும்பத்துல இருக்கும்போது இன்னொரு குடும்பத்துக்கு போறதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை. அதான் சார், இப்போ இந்த அஃபேர் எல்லாம் நிறைய உருவாகுது. எல்லாமே இதுதான் காரணம். ஆமா, இப்ப வந்து நம்ம ஜாதகத்தை வச்சு இவங்களுக்கு அஃபேர் இருக்கு கண்டிப்பா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதான் நான் சொல்றேன், குருங்கிறது ஜாதகர். அப்ப குருவுடன் சேர்ந்த கிரகம் எந்த கிரகம் வக்ரமாக இருந்தாலும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் சந்தியில் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். அல்லது இந்த ஜாதகர் முறையற்ற திருமணம் பண்ணிருப்பார். எப்படின்னா ஓடி வந்து கல்யாணம் பண்றதுலாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி கேஸ் இதுதான். அப்ப நான் வந்து இல்லைங்க சார் அப்படின்னு சொன்னா அப்போ கல்யாணமே டிஸ்டர்பா இருக்கும்னா ஆமான்னு சொல்லுவேன். அப்ப இந்த முறையற்ற திருமணம், அப்புறம் ஓடி வந்து திருமணம் பண்றது, கூட்டு ஓடி போயிடுறது, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த குரு கேது வரும், அல்லது சூரியன் புதன் சந்திரன் வரும். இந்த மாதிரி நினைப்புகள் வரும்போது வரும். இப்போ திருமணம் ஆயிடுச்சு, இந்த குழந்தை பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் வந்து சூரியன் புதன் இருந்தா குழந்தை பிறக்கிறது இல்லைங்க நிறைய பேருக்கு. சூரியன் புதன் சந்திரன் தான் தத்து பிள்ளைகள் சொன்னோம். அப்ப இவங்க வந்து IVF போறாங்க. அதே மாதிரி 4 மூலையில செவ்வாய் இருந்தாலும் அல்லது செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை இருந்தாலும் அவங்களும் இந்த குழந்தைய IVFல மருத்துவ ரீதியாக குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லுவோம். நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.